அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான பதிவு. நெருப்பும் நெருப்பும் இணைந்தா அது காட்டு தீயாகுமா அல்லது பிரகாசமான ஜோதியாகுமா? வாங்க பார்க்கலாம். மேஷராசி ஆண், மேஷராசி பெண், இரண்டு சிங்கங்களின் சங்கமம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவி இருவருமே மேஷராசியா இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருவருக்குமே நெருப்பு தத்துவம். மேஷ ராசி நெருப்பு தத்துவ ராசி. இருவருக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் தான். ஒரே குணம், ஒரே வேகம், ஒரே கோபம், இந்த இரண்டு துருவங்கள் இணைந்தா அங்க உற்சாகத்துக்கு பஞ்சமே இருக்காது. இருவருடைய குணநலன்களை பார்க்கும்போது, குறிப்பா மேஷ ராசி ஆண்களுடைய குணநலன்களை முதல்ல பார்க்கும்போது, இவங்க ஒரு அஞ்சாத வீரனா இருப்பாங்க, தலைமை பண்பு மிக்கவர்களா இருப்பாங்க, எதையும் உடனே செஞ்சு முடிக்கணுங்கிற துடிப்பு கொண்டவர்களா இருப்பாங்க, நேர்மையானவர்களா இருப்பாங்க, ஆனா சட்டுன்னு கோபப்படுபவர்களா இருப்பாங்க. மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு தைரியமான பெண்மணியா இருப்பாங்க, யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க, சுயமா சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க, அன்பு பொழிவதில் வல்லவர்களா இருப்பாங்க, ஆனா தன்னுடைய கௌரவத்துக்கு பங்கம் வந்தா சீறி எழுவாங்க. பொதுவான குணங்களா பார்க்கும்போது இருவருமே ஒளிவு மறைவு இல்லாதவர்களா இருப்பாங்க, மனசுல பட்டதை அப்படியே பேசிடுவாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருவருமே நெருப்பு ராசிங்கிறதுனால காதல் ஆரம்பத்துல மிக வேகமா துளிர்விடும். ஒருவரை ஒருவர் பார்த்த உடனே ஈர்க்கப்படுவாங்க. டேட்டிங், ஊர் சுத்துறதுன்னு இவங்களுடைய காதல் காலம் மிகவும் அட்வென்ச்சரஸா இருக்கும். காதலில் கூட யார் சிறந்தவர்ங்கிற போட்டி இவங்களுக்குள்ள அவ்வப்போது எட்டி பார்க்கும். ஆனா அந்த போட்டி இருவருக்கும் இடையேயான ஈர்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும். திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ஒரே ராசிங்கிறதுனால ஒருவருடைய தேவைய மற்றவர் எளிதில் புரிஞ்சுப்பாங்க. நான் ஏன் கோபப்படுறேங்கிறது மற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம். இருவருமே விட்டு கொடுக்காத குணம் கொண்டவர்கள். நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படிங்கிற ஈகோ மோதல் அடிக்கடி இவங்களுக்குள்ள வரலாம். இரண்டு சிங்கங்கள் ஒரே குகையில இருக்கிற மாதிரி சில சமயம் சத்தங்கள் சற்று அதிகமாவே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இருவருமே சம்பாதிக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க, ஆனா செலவு செய்வதிலும் கில்லாடிகளா இருப்பாங்க. அதனால சேமிப்பில் இருவரும் சேர்ந்து திட்டமிட வேண்டியது அவசியம். நிஜ வாழ்க்கை உதாரணம் ஒண்ணு பார்க்கலாமா? ஒரு வீட்டுல ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை வருதுன்னு வச்சுப்போமே, இரண்டு பேரும் பயங்கரமா கத்திப்பாங்க. மத்தவங்க பார்க்கும்போது இவங்க ஒரு வேளை பிரிஞ்சிருவாங்களோன்னு கூட பயப்படுவாங்க. ஆனா மேஷராசி ஜோடியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கத்தி முடிச்ச 10 நிமிஷத்துல சாப்பிடலாமான்னு ஒருத்தர் கேட்க இன்னொருவர் சரின்னு சொல்லி சமாதானமாகிடுவாங்க. இவங்க கோபம் நிலத்துல எழுதின கோடு மாதிரி உடனே மறைஞ்சு போகும். இருவருக்கும் இடையேயான உறவு மேம்பட என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். யாராவது ஒருத்தர் கோபப்படும் போது மற்றவர் அமைதியா இருக்க பழகிக்கணும். இருவருமே கத்துனா அது பிரச்சனையை தான் வளர்க்கும். அடுத்து மேஷராசினருக்கு பாராட்டுகள் ரொம்ப பிடிக்கும். ஒருவர் மற்றவரின் சாதனைகளை பாராட்டிக்கிட்டே இருந்தா உறவு பலப்படும். இருவருக்குமே சுதந்திரம் முக்கியம். ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்த நினைக்காம அவரவர் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த ஜோடியின் ஆவேசத்தை குறைக்க, அமைதியை கொண்டு வர சில எளிய பரிகாரங்களை பார்க்கலாமா? இருவருக்கும் அதிபதி செவ்வாய் பகவான்கிறதுனால செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யறது மூலமா குடும்பத்துல அமைதி பெருகும். நெருப்பு தத்துவ ராசிங்கிறதுனால கோடை காலங்கள்ல நீர்மோர் அல்லது தண்ணீர் தானம் செய்யறது உங்க ஜாதகத்துல இருக்கும் உஷ்ணத்தை குறைக்கும். அடுத்து தினமும் மாலை நேரங்கள்ல வீட்டில் நெய் தீபம் ஏற்றி லலிதா சஹஸ்ரநாமம் கேட்கிறது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். மேஷம் இந்த ஜோடிங்கிறது ஒரு மின்னல் போன்றது. பிரகாசமாவும் இருக்கும், அதே சமயத்துல கவனமா கையாள வேண்டிய ஒன்றாவும் இருக்கும். அன்பும் மரியாதையும் இருந்தா இந்த ஜோடி ராஜயோக வாழ்க்கைய வாழுவாங்க. நெருப்பும் இணைந்து உங்க வாழ்க்கைய ஒளிரச் செய்ய வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்க புதுசா கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரே ராசியில கல்யாணம் பண்றத தவிர்த்துக்கிறது நல்லது. இல்ல நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களா இருந்தா வீடியோல சொன்ன மாதிரி இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். உங்க பார்ட்னரும் மேஷராசியா
நீங்க எப்படி சண்டைய சமாதானம் பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கு அது ஒருவேளை உபயோகமா கூட இருக்கலாம். வீடியோல சொல்லியிருக்க விஷயங்கள் பொதுவான பலன்கள். உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா பொதுவா இந்த ராசிக்காரங்கனாலே இப்படிதான் இருப்பாங்கங்கிறது பொதுவான பலன்கள். ஆனா உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரகங்களும் தசாபுத்திகளும் தான் உங்க வாழ்க்கையில இப்ப என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கும். அதனால உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரகநிலை அமைப்புகளை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பரிகாரம் பண்ணும் பட்சத்துல உங்க வாழ்க்கையில இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட நிச்சயம் உங்களால தீர்க்க முடியும். நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினா கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.